ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 42 சங்கீதம் 11 வசனம் கூட வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பாருங்க, இங்க தாவீது தன் ஆத்மா பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் கலங்குகிற? தாவீது கடந்து வந்த பாதைகளெல்லாம் திரும்பி பார்க்கும்போது எத்தனை விதமான பாடுகள், உபத்திரவங்கள், பயங்கரமான போராட்டங்கள். தேவப்பிள்ளையில் சொந்த மகனே தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட்டதை பார்க்கிறோம் அல்லவா? சவுல் எப்படியாவது கொல்லணும்னு வகை தேடினேன் அல்லவா? தாவீது கடந்து வந்த பாதைகள் பயங்கரமான பாதைகள். அதான் இங்கே தாவீது சொல்கிறாரு, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிற? தேவப்பிள்ளையில் ஒருவேளை நீங்களும் இதே சூழ்நிலை தான் நான் இருக்கிறேன். என் ஆத்மா பார்த்து, என் மனசை பார்த்து நானும் இதே கேள்வி தான் கேட்குறேன். எனக்குள்ள ஒரே கலக்கம், ஒரே பயம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தா, மனுஷர்களை பார்த்தா, நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்த்தா நான் வாழ்வனான்னு எனக்கு தெரியல. கலங்கி கொண்டிருக்க தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க. இங்கே வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, தேவனை நோக்கி காத்திரு. ஹல்லேலூயா. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தாவீது அதுதான் செய்தான். எப்பெல்லாம் அவருக்கு நெருக்கங்கள், போராட்டங்கள் வருதோ, கலக்கங்கள் வருதோ, அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார் அல்லவா? நீங்கள் அவருக்கு நோக்கி பாருங்க, அவருக்கு காத்திருங்க. ஆமென். அவரை நல்லா துதிங்க, சோர்ந்து போகவே மாட்டீங்க. தேவப்பிள்ளையில இங்கே வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கலங்குகிற? ஏன் தியங்குகிற? உங்கள் தியங்கத்துக்கும் கலக்கத்துக்கும் பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பயப்படாதீங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 88 சங்கீதம் 15 வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமா இருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என் மேல் சுமந்து இருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். ஒருவேளை பலவிதமான காரியங்களால், பயத்தினால, திகில்களால், ஒருவேளை தேவ பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கலக்கத்தோடு பயத்தோடு கலங்கியிருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஒன்றே ஒன்று, நீங்கள் தேவனுக்கு காத்திருங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். யாரெல்லாம் அவருக்கு காத்திருந்தாங்களோ எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் புஸ்தகம் 5 சங்கீதம் 3 வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென். காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீங்க ஆண்டவரே. நான் காலையில் வந்து உமக்கு காத்திருப்பேன். அப்போ நீங்கள் அவர் காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு கேட்டருள்வார். என்ன பிரச்சனை, என்ன போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள். உங்கள் இருதயம் பயப்படணும், கலங்கணும்னு அவசியம் இல்லை. சங்கீதத்தின் புஸ்தகம் 25 சங்கீதம் 3 வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களோ வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருத்தர் வெட்கப்பட்டு போக மாட்டாங்களா? யார் கர்த்தரை நோக்கி காத்திருக்காங்களோ கர்த்தர் அவங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. தேவப்பிள்ளையில ஏன் எனக்குள்ளே கலங்குகிற, ஏன் எனக்குள்ளே தியங்குறேன்னு ஆத்மா பார்த்து ஒரு விளையாங்க. நீங்கள் கலக்கத்தோடு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டத்தில் காத்திருங்க. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவரை ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். அவர் காத்திருங்களுக்கு அவர் பதில் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிற ஒரு என்னென்ன காரியத்தை நீங்கள் இன்றைக்கி கலங்கி போயிருக்கீங்க தெரில. ஆண்டவர் இன்றைக்கி நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வெட்கப்பட விட மாட்டார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. அன்றரே, யார் யார் இருதயம் கலங்கி அன்றரே வேதனைப்பட்டு தேங்கி கொண்டிருக்கிறதோ, ஏங்கி கொண்டிருக்கிறதோப்பா, நீங்கள் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். இயேசுவின் நாமத்தினால அந்த கலக்கங்கள்லாம் மாறட்டுங்க அப்பா, வேதனையெல்லாம் மாறட்டும், அங்கே பயங்கள்லாம் மாறட்டுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. என்று உங்களுக்கு மாத்திரம் உங்களிடத்தில் காத்திருந்து பதிலை பெற்றுக்கொள்ள உதவிச்சு ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் உங்கள் கரம் பிடித்து நடத்தும்.
தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்புக்கூட எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.